ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சையில தளபதி விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் பேச போகிறாங்க. ஸோ அதான் வந்து தமிழை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருந்துக்கு ஏர்போர்ட்டுக்கு தனி காரில் வந்து கிளம்பிடுற செய்தி வந்திருக்கு. ஸோ அந்த வீடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கிற ஏகப்பட்ட மீடியாக்கள் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ மீடியா மட்டும் ஒன்றும் சேரல, மீடியாவை தாண்டி அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பொதுமக்களும் அவரை சூழ்ந்து பார்க்குறதுக்கு அங்கே வந்திருக்காங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி காரில் கருப்பு கலர் காரில் போயிருக்காங்க. அந்த கருப்போட கார் நம்பரை பார்த்தீங்கன்னாக்கா TN14AM0277. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே கட் பண்ணினாக்கா நிலத்துக்கும் வந்து அடைந்தார் விஜய் என்ற செய்தி வந்திருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மேலிடத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொதுமக்களை வந்து கையெழுத்தும் போயிருக்காங்க. இதை தாண்டி விஜயை பார்க்க வந்து குவியும் தொண்டர்கள் என்ற மத்தியில் பார்க்கும்போது இந்த ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு. அந்த தஞ்சாவூர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு பொம்பளை வந்துட்டு பெண்மணி வந்துட்டு 2 பசங்களும் சின்ன சின்ன பசங்களும் கூட்டு வந்து முன்னாடி வந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து காவல்துறையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அறிவுரை கூறி அவங்களும் தனியாக இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அனுமதி கிடையாது என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தெரியாத அந்த பெண்மணி தான் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க விஜயை பார்க்குற கூடுதலாக வந்திருக்காங்க. பட் ஆனால் முன்னாடி தெரிஞ்சில அசம்பாவிதம் நடந்ததுனால வந்து இந்த சின்ன பசங்களை தவிர்த்து நல்லது நான் சொல்கிறேன். பட் அவங்க இருந்தாலுமே வந்துட்டு ஒரு விஜயை பெற ஆர்வத்தில் வந்துட்டு 2 குழந்தைகளை தனியாக கூட்டு வந்திருக்கிறது அங்கேயே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. தாண்டி பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வந்து ஒரு பெண்மணியிடம் வந்து தலையார் தொலைக்காட்சி வந்து நிருபர் வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஜய் வந்து வரவேற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவரை படத்தில் நிறையா பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ இருக்கிற அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை வந்து சின்ன வீடியோ நீங்களும் பாருங்கள். எங்களுக்கு சாதகமாக எங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை கண்டிப்பாக பேசுவார். முதல்வர் ஆன பிறகு அது எல்லாமே நிறைவேற்றுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.